ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் 5 வந்து ட்ராவில் முடிஞ்சனால அகைன் இன்னொரு ட்ரேட் 5 வந்து மேட் பை ஆஸ்திரேலியன் டாலர் கனடா எடுத்திருக்கோம். ட்ரேட் எடுக்கலை. 5 மினிட்ஸில் வந்து என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிசிஐ வந்து உள்ளே வந்திருக்காப்புல. பட் வந்து 1 மினிட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. இன்னும் 1 மினிட்டில் வந்து பையிங்லேயே இருக்குது. இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிரும் பையிங்காக செல்லிங்கா அப்படின்னு. டைமும் பார்த்தீங்கன்னா 12:15 தான் இருக்குது. அதாவது 12 மணி 15 நிமிஷத்தில் வந்து ட்ரேடு க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பையிங்கில் சேஞ்சாக இருக்குது. ஓகே, இப்போ ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மேலே தான் போகிற மாதிரி சிக்னல் காமிச்சிருக்கான். கொஞ்சம் டவுன் வரட்டும். டவுன் வந்தோடனே நம்ம ஒரு என்ட்ரி போடலாம். நல்ல டவுன் வரட்டும். ஓகே, பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் கீழே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம இன்னும் கீழே வந்தால் எடுக்கலாம், இல்லாட்டினா வெயிட் பண்ணலாம், பார்ப்போம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இந்த ட்ரேடு ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாஸ் பண்ணுறேன். மேபி பாஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து டைம் வந்து 50 செகண்ட் கிட்ட வந்துருச்சு. ஓகே, ட்ரேடு க்ளோஸ் ஆக போகிறனால ப்ராஃபிட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது போல். நல்ல ஒரு புல்லிஷில் மூமெண்ட் ஆயிடுச்சு போட்ட இடத்துலேருந்து. ட்ரேட் நம்பர் 5 ஆஸ்திரேலியன் டாலர் கனடா. ப்ராஃபிட் தான் நினைக்கிறேன். மேபி நல்லா சரியான புல்லிஷு. ஓகே, ட்ரேட் நம்பர் 5 முடிகிறதுக்கு இன்னும் 5 செகண்டு தான் இருக்குது. ஓகே, ட்ரேடு 5 வந்து ப்ராஃபிட்டு. ஓகே, ட்ரேட் 5 வந்து ப்ராஃபிட்டு. அடுத்த ட்ரேட் 6ல் பார்ப்போம். தேங்க்யூ.